பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜேஎன் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைவதற்கான எல்லா முகாந்திரங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டதா? அதுதான் நடக்க போதா? கூட்டணி வைக்க போறாங்களா 26ல? இந்த நாடு நல்லா இருக்கணும்னா மோடி இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா எடப்பாடி இருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய தொலைநோக்கு திட்டம். ரெண்டு பேரும் அரசியல்வாதிகளா அமர்ந்து பேசிக்கிட்டதுல எனக்கு கிடைச்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன். நயினார் நாகேந்திரன் அவங்களோட பட்டியல முதன்மையா இருக்கிறார். நயினார் நாகேந்திரனுக்கு உள்ள சிக்கல் RSS அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன காரணம்? அவர் அதிமுக திராவிட இயக்கத்திலிருந்து போனவர், பாஜகவோட தலைவர் பதவி வேண்டாம் அப்படின்னு RSS ஒரு முட்டுக்கட்டை போடுறதுனால தற்போது திரு பொன் ராதாகிருஷ்ணனும் நம்ம இந்த இவரு சூப்பர் ஸ்டார் ஆரம்பிக்காத கட்சிக்கு பொதுச் செயலாளராக ஒருத்தர் அறிவிச்சார் அர்ஜுனமூர்த்தி, அவருடைய பேரும் அடிபடுது. ஏன் ஒரே கல்லுல 3 மாங்க அடிக்கலாம்? அர்ஜுனமூர்த்தி கொண்டு வந்தா கொங்கு பிரதேசம் அதே சமுதாயம், ரஜினி ரசிகர்களை ஆக்டிவேட் பண்ணலாம், ரஜினிகாந்தையும் ஆதரவாக அறிக்கை கொடுத்தா என்ன கமலோடைய சார் மோசமா போயிட்டாரு அவரு. இன்னைக்கு அவர் அறிக்கை கொடுத்தாருனாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4% ஓட்டுனாலும் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய வாக்குப்பலம் தானே. சீமான் என்டிஏ அலைன்ஸ்குள்ள வேணும்னு அமித்ஷா சொன்னாரா? சீமான் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள்னு திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருக்கிறார். ஏன்னா அதிமுக அப்படிங்கிற உங்களோட கூட்டணி சேர்றதுல அவருக்கு பிரச்சனைகள் இருக்காது. 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, சினிமா முதல்வன் விஜய் வேணுமா அப்படின்னு களம் மாறும். களத்திலேயே திமுக காணாது கூட போகலாம்ங்கிற நிலையும் ஏற்படும். அமித்ஷாவுடைய முதல் திட்டம் இதை நோக்கித்தான் போறதா நான் அறிகிறேன். 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எல்லைச்சாமி எங்களை காக்க வந்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா, தமிழ் படத்துல நடிக்கிற கற்பனை முதலமைச்சர் விஜய் வேணுமா அப்படின்னு வரும். களம் இப்படித்தான் மாறும். சீமான் இந்த பக்கம் வந்துட்டா. பாஜக நீங்க நாளைய பத்தி சிந்திச்சீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளதை பத்தி சிந்திக்கக்கூடியவங்க. அவங்களுடைய நோக்கம் 4வது முறை 2029 திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் 4வது முறை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை. திராவிட மாடல் ஆட்சியை தமிழகத்தில் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு பிடிச்ச இந்து மகா சமுத்திரத்துல இல்ல, அரபிக்கடல்ல தூக்கிறீங்க, அதுல கூட இவங்க அரபிக்கடல்ல போய் உழுவதான் விரும்புவாங்க அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் பொறுப்புணர்வோட நான் பேச விரும்புறேன். திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அண்ணாமலையை மாத்துங்க அப்படின்னு இன்னொரு கட்சி விஷயத்துல போய் தலையிட்டு அந்த மாதிரி கேட்கக்கூடிய நாகரிக குறைபாடு உள்ளவர் அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இணைய வழியிலே நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பரபரப்பான காட்சிகள், கூட்டணி கணக்குகள், வியூகங்கள், இன்னும் காலம் இருக்கலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லுகிறார். ஆனால் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வருகிறார். நான் எங்க கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வருகிறார். அதற்கு பிறகாக நடக்கக்கூடிய பல அரசியல் மாற்றங்கள், திரு செங்கோட்டையை வேற தனியா ஒரு ரூட் போட்டுக்கிட்டு அவரு வேற தனியா ஏதோ பயணம் பண்றாரு. திரு அண்ணாமலை மாற்றம் இருக்கும்லாம் சொல்றாங்க. இந்த அதிமுக பாஜக நெருக்கத்தை ஒட்டி தமிழக பாஜக தலைவர் மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஒவ்வொரு பகுதியா நான் கேட்க விரும்புறேன் சார். முதல்ல என்ன சார், மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைவதற்கான எல்லா முகாந்திரங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டதா? அதுதான் நடக்க போதா? கூட்டணி வைக்க போறாங்களா 26? மாதேஷ், கடந்த வாரம் மரியாதைக்குரிய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜகவின் 2ஆம் கட்ட பெரிய தலைவர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்கு அவங்க ஆட்சி பொறுப்பையும் கட்சி பொறுப்பையும் குறிப்பிட்டு சொல்றேன்னா, தமிழக மக்களுடைய நலனுக்காக தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகள், இங்க பாத்தீங்கன்னா ஒரு காலை பத்திரிகையில போடுற மாதிரி, விலைப்பட்டியல் போடுற மாதிரி, கொலைப்பட்டியலான சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இத்தியாதி பிரச்சனைகளுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உள்துறை அமைச்சரை ஒரு 1.25 மணி நேரம் சந்தித்து பேசினார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 2 பேருமே அந்நியனா மாறி
இவரு அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலர் அப்படிங்கிற முறையிலும் பாஜகவின் இரண்டாவது பெரிய தலைவர் அப்படிங்கிற முறையில ரெண்டு பேரும் அரசியல்வாதிகளாகவும் மாறி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. அது அந்த உரிய நேரத்தப்ப வெளிப்படுத்தலாம், இப்ப வேண்டாம், சில விஷயங்கள் என்ன பேசி தீர்க்க வேண்டியது இருக்குது, சில கணக்கு வழக்கெல்லாம் தீர்க்க வேண்டியது இருக்குதுங்கிறதுனால இப்ப வெளிப்படுத்தலையே ஒழிய நிச்சயமாக அது ஒரு மாற்றத்திற்கான சமீட்சை. ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒற்றை எதிரியை ஒற்றை விரலால் இணைந்து ஓங்கி அடிப்போம் அப்படின்னு அவர் எடுத்திருக்கிற அந்த மனமாற்றத்தினுடைய விளைவுதான் அவர் உள்துறை அமைச்சரும் பாஜகவுடைய தலைவர் அமித்ஷாவை சந்திச்சது. முதல் கட்டமா தடவழி பார்த்திருக்கிறாங்க. தடவழிக்கு அப்புறம் இன்னும் சொந்தக்காரங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் இன்னும் பொண்ணை போய் முறைப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இத்தியாதிகள் பவுன் எவ்வளவு போடுறோம், கல்யாணம் எங்க வச்சுக்கிறோம், இதெல்லாம் சொல்ல வேண்டியதுக்கு அப்புறம் இன்விடேஷன் அடிச்சு பாண்டியன் சொன்ன மாதிரி அவசியமா மாதேசுக்கு ஒரு இன்விடேஷன் வரும், அதுல சந்தேகமே வேண்டாம். இல்ல, இந்த உறவு மலர்ந்திருக்கிறது, ஆனால் ஏன் தாமதப்படுத்துகிறார்கள்? இன்னும் சில விஷயங்கள், சில பழி தீர்க்க வேண்டியதெல்லாம் இருக்கிறதா, அல்லது ஏதேனும் சில சிக்கல்கள் முரண்பாடுகள் உட்கார்ந்து பேச வேண்டிய அளவுக்கான பிரச்சனைகள்லாம் இன்னும் இருக்கிறதா என்ன? அதாவதுங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல விதமா போயிட்டு இருந்த இந்த கூட்டணி பாத்தீங்க அப்படின்னா முறிஞ்சு போனதுக்கு பல காரணம். அதுல தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலை ஒரு காரணம். 2 பேரும் தனித்து பயணித்து 2 பேரும் அதுல சில பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக அண்ணாமலையை நம்பி நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது, தமிழகத்துல தனித்தே ஒரு 10 இடங்கள் அளவுக்கு நாம் ஜெயிக்க முடியும்னு மத்திய பாஜக தலைமையை அவர் நம்ப வச்சா. துரதிருஷ்டவசமா எதிலையும் ஏமாந்து போகாத மரியாதைக்குரிய பிரதமர் மோடியும் அமித்ஷா அவர்களும் இவர் சொன்ன கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஏமாந்து போய் அசட்டையா இருந்ததுனால அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். தனியா நின்னதுனால ஒரு 10 தொகுதிகள் 15 தொகுதிகள் ஜெயிச்சிருக்க வேண்டிய அதிமுகவுக்கும் கோட்டை விட்ட அந்த பாடம், இந்த பாடம் 2 பேர்த்துக்கும் நல்ல சில புத்திமதிகளை கொடுத்திருக்குது. சோ இன்னைக்கு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், திராவக மாடலை அரபிக்கடலில் தூக்கி எறிவோம் அப்படிங்கிறதுல 2 பேரும் சேர்றதுக்கான முதல் படி. இதுல சில விஷயம் வெளிப்படையா சொல்லிடுறேங்க. 2 பேரும் அரசியல்வாதிகளா, நான் 2 கட்சியினுடைய அபிமானி, பல முறை சொல்லியிருக்கேன். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை நான் அவங்க கூட்டணியில இல்லாத காலத்திலயும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா மோடி இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா எடப்பாடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு திட்டம். 2 பேரும் அரசியல்வாதிகளா அமர்ந்து பேசிக்கிட்டதுல எனக்கு கிடைச்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன், மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யுவர்ஸ், 2026 உங்களுக்கானது, 2029 பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கானதுங்கிற ஒரு அடிப்படை புள்ளியில நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, நாங்க தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருந்தாலும் எப்படி டாட்டு கூட்டணி, டவுட் கூட்டணி, புள்ளி கூட்டணி, அதுக்கு முன்னாடி யூபிஎல் இருந்தது, அதுக்கு திமுக தலைமை தாங்குச்சோ, அங்க அதிமுக தான் என்டிஏ கூட்டணி தலைமை தாங்க போகிறது. நீங்க தான் சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படின்னு மிக திட்டவட்டமா எதை அடிநாதமா ஒரு பிரச்சனையை அண்ணாமலை ஒரு காலத்துல வெளிப்படுத்தினாரோ அதையே முதல்ல அமித்ஷா பால்லேயே ஒரு 6 அடிச்சார். இது 2வது விஷயம். 3வது என்ன சொன்னார்னா, இந்த இத்தியாதிகள் அதிமுகவுல இருந்து தூக்கி எறியப்பட்ட இத்தியாதிகளை பத்தி அவர் என்ன சொன்னார்னா, மிஸ்டர் பழனிசாமி அவங்கள நாங்க கட்சியில சேர்த்துக்கன்னு சொல்லி எந்த விதத்திலையும் உங்களை நாங்க வலியுறுத்த மாட்டோம், வற்புறுத்த மாட்டோம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் என்டிஏவில் அவங்களை சேர்த்துக்கிறதுக்கு நீங்க தயவு செஞ்சு ஆட்சேபனை பண்ண வேண்டாம். சோ அவங்க எங்களோட என்டிஏ பார்ட்னர்ஸா இருப்பாங்க அப்படிங்கறது சொன்னாரு. சீட் ஷேரிங்லாம் இனி வரும் காலத்துல பேசிக்கலாம். அதே மாதிரி அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, தேமுதிக, இந்த மரியாதைக்குரிய ஜி.கே. வாசனு, வேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவர்களோட சேர்த்து தமிழ் தேசிய அதிபரையும் இந்த கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான பூர்வாங்க பேச்சுகளை நீங்க தொடங்குங்க. ஏன்னா அதிமுகவோட ஒரு யார் சொன்னது? மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது. சீமான் என்டிஏ அலைன்ஸ்குள்ள வேணும்னு அமித்ஷா சொன்னாரா? தம்பி கேமராமேன், அவருக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. கொஞ்சம் ஹார்ட் பீட் இங்க கேக்குது எனக்கு. கொஞ்சம் அமைதியா நார்மலா கேளுங்க, பதட்டப்படாதீங்க. ஆஸ்பிரின் மாத்திரை ஒண்ணு பக்கத்துல வச்சுக்கோங்க. சீமான் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள்னு திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருக்கிறார். ஏன்னா அதிமுக அப்படிங்கிற உங்களோட கூட்டணி சேர்றதுல அவருக்கு பிரச்சனைகள் இருக்காது. பாஜக அப்படின்னு நாங்க பேசினா அவர் எங்களோட வர்றதுக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஒருவேளை சீமான பேசி இந்த பக்கம் கொண்டு வர்ற பட்சத்துல தமிழக களம் 3ஆக சுருங்கி போகும் அப்படிங்கிற அதையும் சொல்லியிருக்காரு. இதை எல்லாம் கேட்டுக்கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
இத பத்தி நாங்க கட்சியுடைய 2ஆம் நிலை தலைவர்களோட விவாதிச்சுட்டு, அது மாத்திரம் இல்லாம கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி நான் முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா நான் சொல்றேன். அது வரைக்கும் நம்ம கூட்டணியை பத்தி பேசின விஷயங்கள் இப்ப எதுவும் வேண்டாம், வெளிப்பட வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல பாஜக ஒரு சாதுரியமான காய்நகரத்துல பண்றாங்க. இப்ப பாஜக அதிமுக ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா அந்த பக்கம் உங்க இதுல வர்ற ஒரு அரசியல் விமர்சகர் அடிக்கடி சொல்லுவார், இன்டாக்டா ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவாரு. இன்னைக்கு அண்ணாமலைக்கு சில வசனம் எல்லாம் அவர் தான் எழுதி கொடுக்கிறார். என்னுடைய குருநாதர், அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. எப்ப இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறப்ப விஜய் இப்ப தே ஆர் புஷிங் டு கார்னர். விஜய் தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்குது. தனித்து நின்றால் ஒரு 8 முதல் 10% ஓட்டு வாங்குவார், யாரும் அதை மறுக்க முடியாது. அப்ப முதல் எலெக்ஷன்லயே நின்று ஒரு 8 முதல் 10% ஓட்டுனா விஜய்ங்கிற ஒரு பிம்பம் உடைஞ்சு போயிடும் மக்கள் மத்தியில. அப்ப தன்னை தற்பாதுகாத்து கொள்ள அவர் என்ன பண்ணுவார்னா, டாட் கூட்டணி, இண்டி கூட்டணி, திமுக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சிகளை உடைக்கும் முயற்சியில் ஈடுபடுவார். ஒருவேளை காங்கிரஸையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளையோ கம்யூனிஸ்டையோ பேசி தன் பக்கம் இழுத்தார்னா, கண்ணா ஒரே இதுல 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு பாஜக இருக்கிற அதிமுக கூட்டணிக்கு மைனாரிட்டிகள் ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இல்ல. அதை நான் ஏத்துக்கிறேன். அப்ப மைனாரிட்டி ஓட்டு எத்தனை நாள் அப்படியே சும்மா கபலீகரம் பண்ணிட்டு இருந்த திமுக கூட்டணியை மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த விஜய்க்கு முதல்ல தனியா ஒரு டென்ட் ஆகி அந்த பக்கம் போகும். ஒருவேளை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை அவர் பக்கம் சேர்த்துக்கிட்டாருன்னா அவர் ஒரு வலிமையான கூட்டணியின் தலைவராக மாறுவார். திமுக அந்தரத்தில் தொங்குங்கிற நிலை ஏற்படும். எதிர்கால போட்டி இருக்கிறது. பாருங்க பதட்டம், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அப்ப தேர்தல் களம் 2026 45 ஆண்டுகால அனுபவம் உள்ள எடப்பாடி பழனிசாமி, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, சினிமா முதல்வன் விஜய் வேணுமா அப்படின்னு களம் மாறும். களத்திலேயே திமுக காணாது கூட போகலாம்ங்கிற நிலையும் ஏற்படும். அமித்ஷாவுடைய முதல் திட்டம் இதை நோக்கித்தான் போறதா நான் அறிகிறேன். நீங்க ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. 7.5 இல்லாத ஏதோ 4.5 ஏதோ சொன்னீங்க. நீங்க 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எல்லைச்சாமி, எங்களை காக்க வந்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா, 40 அதாவது தமிழ் படத்துல நடிக்கிற கற்பனை முதலமைச்சர் விஜய் வேணுமா அப்படின்னு வரும். களம் இப்படித்தான் மாறும். சீமான் இந்த பக்கம் வந்துட்டா சார், யாருக்கு 7.5 பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஏன்னா இங்க என்டிஏ கூட்டணி ஆட்சின்றார் 26 அமித்ஷா. எதுக்குமே இன்னும் நீங்க சொன்ன மாதிரி, நீங்க பக்கத்துல உட்கார்ந்து பார்த்த மாதிரி அமித்ஷா எடப்பாடி பேசினதை நீங்க யார் மூலமா ஒரு தகவல் கிடைத்திருக்கு, அதை சொல்றீங்க. நான் அப்படியே மக்களுக்கு கொடுக்குறேன். இருந்தாலும் அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கூட்டணியில பங்கு கேக்குதா பிஜேபி? அப்படிதான் முடிவுல இருக்காங்களா? எடப்பாடி முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா சொன்னதா நீங்க சொல்றீங்க, நான் அதை அப்படியே மக்களுக்கு கொடுக்குறேன். அமித்ஷாவினுடைய திட்டம் அப்ப என்ன? என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும்ன்றாரு சார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக அதுக்கு ஒத்துக்குமா 26ல? மடக்கிட்டீங்களா பாதேஷ்? கொஞ்சம் ஒரு பிரேக் தரீங்களா? ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு யாராவது போன் பண்ணி கேட்டு இந்த ஏதோ கோன் பண்ணேக்கா குளோர்பதியில 3 சாய்ஸ் கொடுப்பாங்களே, நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க, தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. பீகார்ல நடப்பது என்டிஏ கூட்டணி ஆட்சி. ஆனா பீகாருடைய முதலமைச்சர் அவங்களுடைய கூட்டணியை சேர்ந்த நிதிஷ்குமார் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. நம்பர் 1. பாஜக நீங்க நாளைய பத்தி சிந்திச்சீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளதை பத்தி சிந்திக்கக்கூடியவங்க. அவங்களுடைய நோக்கம் 4வது முறை 2029 திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் 4வது முறை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை. அப்ப தமிழகத்துல ஒரு கூட்டணி ஏற்படாம போய் திமுக மீண்டும் இங்க ஜெயிச்சு வந்துச்சுன்னா 2029 இதே மாதிரி 40 சீட் அப்படின்னு போறப்ப வட மாநிலங்களில் நிச்சயமாக 2029 பாஜகவிற்கு சில சரிவுகள் ஏற்படலாம். ஏன்னா 4 முறை கிட்டத்தட்ட நீங்க 4வது முறை வரணும் அப்படின்னா இப்ப எப்படி எதிர்பாராத ஒரு சரிவு உங்களுக்கு இந்த 3வது முறையே ஏற்பட்டதோ அதோட டேமேஜ் ரேட் இன்னும் அதிகமாகலாம். அப்ப தமிழகத்தில் தங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20 இல்ல டோட்டலா 40 சீட்டை நம்ம எடுக்கணும்னா முதலில் திமுக ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, எடப்பாடி பழனிசாமி நீங்க மற்ற மாநிலத்துல டீல் பண்ணவங்களை மாதிரி இங்க டீல் பண்ணீங்கன்னா அவர் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவார் அப்படிங்கிற அனுபவ பாடம் ஏற்கனவே பாஜகவுக்கு இருக்குது. நம்பர் 2. நம்பர் 3, பன்னீர்செல்வத்தை வச்சு நாம பகடக்காயா பயன்படுத்தி என்னென்னமோ ஆட்டம்லாம் ஆடி பார்த்தோம். தகப்பன் சாமி பழனியில் இருக்கிற பழனிசாமி ஒன்னும் பண்ண முடியல
அப்படிங்கிற அனுபவ பாடம் பாஜகவுக்கு இருக்குது. நம்பர் 3. நம்பர் 4, 29 அவர்கள் திட்டமிடும் போது எனக்கு கூட்டணியில மந்திரி சபையில இடம் கொடு, நாங்க தான் முதலமைச்சரை தீர்மானிப்போம், இல்ல நான் துணை முதலமைச்சர் வருவேன், 80 சீட்டு எனக்கு கொடு, டெப்டி சிஎம் எனக்கு கொடு, உள்துறை எனக்கு கொடுன்னு ஒரு நடிகர் கேட்டார, பேரம் ஆரம்பிச்சாரா? அந்த மாதிரி பேர விளையாட்டுல எல்லாம் பாஜக ஈடுபடாது. ஒரு உண்மையான கூட்டணி தோழனாக தன்னுடைய எதிர்காலத்தை கணக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியோடு மிக இணக்கமாக போவாங்கிறதுக்கு இந்த உங்களுக்கு எப்படி விளக்கமா சொல்றோம்? இதுல சிக்கல் அண்ணாமலை சிக்கலா இருப்பார் போல தெரியுது. அமித்ஷாவும் எடப்பாடியும் இன்னும் முழுமையான முடிவுக்கு வரல. அவங்க ஒரு உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் முடிந்திருக்குன்றீங்க. ஆனாலும் அண்ணாமலை பிடி கொடுக்காமல் இருக்காரு. இங்க வந்து ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காரு, இவங்க எல்லாம் வலுவா இருக்காங்க எங்களோட, எங்க அணியில அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பரவாயில்ல. முதல்ல பாருங்க, நானே ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன், முன்னாடி எல்லாம் திரு அண்ணாமலை அவர்களை நான் விமர்சனம் பண்ணி கூட பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தமிழகத்தில் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு பிடிச்ச இந்து மகா சமுத்திரத்துல இல்ல, அரபிக்கடல்ல தூக்கிறீங்க, அதுல கூட இவங்க அரபிக்கடல்ல போய் உழுவதான் விரும்புவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் பொறுப்புணர்வோட நான் பேச விரும்புறேன். திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அண்ணாமலையை மாத்துங்க அப்படின்னு இன்னொரு கட்சி விஷயத்துல போய் தலையிட்டு அந்த மாதிரி கேட்கக்கூடிய நாகரிக குறைபாடு உள்ளவர் அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அதிமுகவோட நம்ம இன்னைக்கு சேர்ந்தோம்னா தான் 2029 நாம வெற்றி கனியை சுவைக்க முடியும் தமிழகத்தில் இருந்து. அப்படிங்கிற அடிப்படையில அண்ணாமலைங்கிற நபர் இருந்தார்னால் அது இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது, 2 கூட்டணியும் ஜெல் ஆகாதுங்கிற பழைய வரலாறு தெரியும். அவருடைய பேச்சை கேட்டு தனியா போய் நின்று தமிழகத்துல இப்ப வடநாட்டுல 300 சீட்டுக்கு மேல பிஜேபி பிடிச்சிருந்தா அண்ணாமலையை பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அங்க ஒரு 240 ஷார்ட் கால் வந்தப்ப தமிழகத்துல பேசாம அதிமுகவோட தொடர்ந்து நமக்கு ஒரு 5 சீட்டும் அதிமுகவுக்கு ஒரு 10 சீட்டும் கிடைச்சிருக்குமேங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்ட பிஜேபி அண்ணாமலைக்கு ஆப்ஷன் கொடுத்து சற்றே விலகி இருப்பில்ல. அவரு ஃபியூச்சர்ல ஒரு சென்ட்ரல்ல ஒரு பெரிய லீடரா வருவார், நான் இல்லைன்னு மறுக்கல. பாஜக வந்து அடுத்த ஒரு 20 ஆண்டுக்கு சில லீடர்களை இப்பயே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிர முதல்வர், நம்ம கர்நாடகாவில் இருக்கிற எம்பி, அந்த பட்டியலில் திரு அண்ணாமலை வருவார். ஆனா இடம் பொருள் ஏவல் அறிந்து இப்போது இவர் இந்த கூட்டணியை தலைமை தாங்கினால் தொண்டர்கள் மத்தியில ஜெல் ஆகாதுங்கிற அடிப்படையில அண்ணாமலையை மாற்றுவதாக முடிவெடுத்து விட்டார்கள். எனக்கு அசைக்க முடியாத இன்ஃபர்மேஷன் அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களே நேற்று என்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. ஒண்ணு, இது அந்த கட்சியோட உட்கட்சியாக பிரச்சனையாக இருந்தாலும் பாஜகவிலும் நான் ஒரு 20 ஆண்டு காலம் பயணித்தவன், பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு வேண்டும்னு விருப்பப்படுறவங்கிற அடிப்படையில் நான் கேள்விப்பட்டவரை புதிய தலைவர் வந்து பாக்குற நேயர்களுக்கும் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய விவாதங்கள், அதாவது தொலைக்காட்சி விவாதங்கள் தொடங்கினதே என்னுடைய பேட்டியில இருந்துதான். அதுவும் குறிப்பா அண்ணாமலையை சிலாகித்து பேசிதான் நீங்க விவாதத்தையே முத தொலைக்காட்சி விவாதத்தை தொடங்குனீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். மாட்டவுட்டிய பாதேசே அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க, மறக்கவும் மாட்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தரை மாத்த போறாங்கன்ற தகவல் வந்திருக்குன்னு பரபரப்பா பேசப்படுகிறது. நீங்களுமே அதுதான் சரி, அதிமுக பாஜக கூட்டணி வேணும்னா சில மாற்றங்கள் நிகழ்ந்துதான் ஆக வேண்டும்ன்ற மாதிரி சொல்றீங்க மணிகண்டன். நல்லது, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் இந்த உங்க தொலைக்காட்சி விதமா சொல்லணும், இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில நான் என்ன ஒரு அரசியல் பார்வையாளரா விவாதங்களுக்கு அழைக்கிறாங்கன்னா எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அடிக்கோடிட்டது ஆதன் தமிழ். ஆதன் தமிழ்ல நீங்கள் எடுத்து அந்த நேர்காணல் மூலமா தான் அதை பார்த்தவர்கள் இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் என்ன இது பண்றாங்க. சோ அந்த நன்றி என்னைக்குமே மறக்காதவன். அதை திரும்ப ஒரு முறை நான் நினைவு கூறுறதோட, நான் அண்ணாமலை பத்தி இன்னைக்கும் தவறா சொல்ல, நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியை பாருங்க, தேவையில்லாத பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதிகமா அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் பொறுமை இல்ல அவர்கிட்ட அப்படின்னு அவரு துணைத் தலைவரா இருக்கும் போதே அவரோட பிளஸையும் சொன்னேன், நானு அவரோட மைனஸையும் குறிப்பிட்டு சொன்னேன். உச்சமா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலை எதிர்கால ஒரு தலைவர் அப்படிங்கிறதையும் நான் மாத்தி பேசல. எதிர்காலத்துல பாஜகவுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர். ஆனா இப்ப ஒரு பெரிய டேமேஜ் இங்க பண்ணிருக்கிறப்ப அவரை பாக்குறப்ப அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு ஜெல் ஆகாதுங்கிற அடிப்படையில சார் எந்த கட்சியுமே எடியூரப்பாவோட அண்ணாமலை மிகப்பெரிய தலைவர். அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், நேர்மையான ஆபீசர், அதெல்லாம் விட்டுருங்க. எடியூரப்பாங்கிற ஒரு ஜெயண்ட் அவரையே ஒரு காலத்துல ஒதுக்கி வச்சாங்க. அவர் இந்த கட்சி விட்டு வெளியே போனாரு, மன்னிச்சு மறுபடியும் வந்தாரு. இப்ப அண்ணாமலை இருந்தால் அதிமுகவோடு கூட்டணிக்கு பொருத்தமாக இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அண்ணாமலை இருக்கும் இடத்துல அதிமுக இருக்காது. அண்ணாமலை இல்லாமல் எப்படி சார் ஜெல்லாகும்? பிஜேபி தொண்டர்கள்
கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலையினுடைய ஒரு பெரும் படையை உருவாக்கி இருக்காரு. அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. வேண்டாம் வேண்டாம், அதிமுக கூட்டணி கூட வேண்டாம், வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும்னு ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்காரு. நீங்க போற போக்குல உங்க பக்கத்து பில்டிங்க்கு நீங்களே வேட்டு வைப்பீங்களா இருக்குது. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, பாஜகவுடைய அகில இந்திய தலைமை இதெல்லாம் ரசிக்காது. அதாவது கட்சியை பிளாக்மெயில் பண்றது, 4 பேரை விட்டு ராஜினாமா பண்றது, இந்த செட்டு சேர்த்துறது, இந்த மாநில கட்சியில பண்ற இந்த வேலைகள்லாம் கட்டுப்பாடு பேர் போன கட்டுப்பாடு மிக்க பாஜகவுல உமாபாரதி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வாஜ்பாயி, அத்வானி, முரளி மனோகர் ஜோஷிக்கு அடுத்த லெவல்ல இருந்த உமாபாரதி இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அவரு தமிழகத்திற்கு எதிர்காலத்தில் ஒரு தேவைப்படக்கூடிய தலைவர் தான். அவர் இப்படிலாம் கொம்பு சீவிட்டு நீங்க சொல்றதை கேட்டு 4 பேர் ஏதாவது போஸ்ட் அடிச்சு ஒட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அண்ணாமலை சோழியை முடிச்சு போடுவாங்க. பிஜேபியோட வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுங்க. நான் அறிந்த வரைக்கும் அண்ணாமலை மாற்றம் என்பது உறுதி. இது அவர்களாக எடுத்த முடிவு, மத்திய பாஜக எடுத்த முடிவு. அதை ஒட்டி 2 வரி சொல்லிடுறேன். மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், அவர் பாத்தீங்கன்னா நூக்கன் கார்னர் பாஜகவை பத்தி தெரிஞ்சவர். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் அந்த கட்சியை பத்தி எல்லாம் தெரிஞ்சவர். சோ அவர் அந்த இடத்துல நியமிக்கலாமா அப்படின்னு அவருடைய பேர் பரிசீலனை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். வானதி சீனிவாசன் பேர் அதுல பரிசீலனையில இல்ல. நிறைய பேர் பத்திரிகையில அதை எழுதிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் கேட்டப்ப யூ ஆர் தி ஃபிட்டஸ்ட் பர்சன் ஃபார் ஜெனரல் செக்ரட்டரி லைக் எல் கணேசன். எல் கணேசன் எப்படி பொதுச் செயலாளர் கட்சியை வழி நடத்தினாரோ நீங்க அந்த மாதிரி வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ நயினார் நாகேந்திரன் அவங்களோட பட்டியல்ல முதன்மையா இருக்கிறார். நயினார் நாகேந்திரனுக்கு உள்ள சிக்கல் RSS அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன காரணம்னா அவர் அதிமுக திராவிட இயக்கத்துல இருந்து போனவர், பாஜகவோட தலைவர் பதவி வேண்டாம் அப்படின்னு RSS ஒரு முட்டுக்கட்டை போடுறதுனால தற்போது திரு பொன் ராதாகிருஷ்ணனும் நம்ம இவரு சூப்பர் ஸ்டார் ஆரம்பிக்காத கட்சிக்கு பொதுச் செயலாளராக ஒருத்தர் அறிவிச்சார் அர்ஜுனமூர்த்தி. அவர் இன்னைக்கு பாஜகவில் ஏதோ அறிவுசார் ஏதோ ஒரு பிரிவுடைய தலைவரா இருக்கிறார். அவருடைய பேரும் அடிபடுது. அந்த பிரிவுக்கு வேறு திரு செல்வி தாமோதரன் இருக்காரு. ஆனா பாஜகவில் இருக்கக்கூடியவர் ரஜினியின் முகமாக அறியப்பட்ட, ரஜினி அறிவித்த முகம் திரு அர்ஜுனமூர்த்தி. ஆனால் பெயரா இருக்கு. ஆனா காலையில இருந்து திரு கருப்பு முருகானந்தன் பெயரெல்லாம் பரவுது நிறைய. அவருதான் அண்ணாமலை நயினார் வேண்டாம், கருப்பு முருகானந்தன் கூட இருக்கட்டும் அப்படின்னு பரிசீலனை செய்ததாக சில செய்திகள் உலாவுது. ஆனா நீங்க சொல்றது புது தகவலா இருக்கு. ரஜினியே வரமாட்டேன்னு ஒதுங்கிட்டாரு. ரஜினி ஒதுங்கிற உடனே அவர் பிஜேபிக்கு வந்துட்டாரு அர்ஜுனமூர்த்தி. ஆனால் புதுசா சொல்றீங்க நீங்க அர்ஜுனமூர்த்தி பெயரை. இல்லைங்க, கருப்பு முருகானந்தம், சிகப்பு ராமசாமி. கருப்பு முருகானந்தம் என்னுடைய நண்பர் தான். உறுதியா சொல்றேன், அவர் தலைமைக்கு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் மேல தொடர்ச்சியான நிறைய வழக்குகள், அவர் இயக்கத்துக்காக பாடுபட்ட வழக்குகள் தான். அவர் வெளியே வராருனாவே இப்ப முஸ்லிம்கள்னால அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கிறப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறப்ப தலைவரா அவங்க போட மாட்டாங்க. நான் அறிஞ்ச வரைக்கும் அது ரீசன் நான் தெரிஞ்சது சொல்லிடுறேன் டக்குன்னு. பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க அவர் சாய்ஸா இது பண்றாங்க. பட் அவருடைய வயது கிட்டத்தட்ட 72 வயது ஆகி போயிட்டதுனால 70 வயதுக்கு மேல அவருக்கு பொறுப்பு தரணுமான ஒரு யோசனையில் இருக்கிறாங்க. இதுல எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது, அர்ஜுனமூர்த்தி எப்படி அவங்க இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனமூர்த்தியும் கொங்கு பிரதேசத்தை சேர்ந்தவர் நம்பர் 1. இன்னைக்கு அண்ணாமலையும் அந்த பகுதியை சேர்ந்தவர். அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் திரு அர்ஜுனமூர்த்தி. அண்ணாமலை என்ன சமுதாயமோ அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். 2வதுங்க, ஒரு 40 ஆண்டு காலமா 16 வயதுல ஆரம்பிச்சு ரஜினிகாந்துக்கு ஒரு 40 ஆண்டு காலமா போஸ்ட் அடிச்சு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணி கடைசியில வரேன்னு ஐபி கொடுத்துட்டு வராம அந்த ரசிகர்கள் எல்லாம் சோர்ந்து போய் எல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 வயதுகள்ல முடங்கி போய் வீட்டுல இருந்தவங்களுக்கு அமைதியாவது இருந்திருப்பாங்க. இந்த விஜய்க்கு திடீர்னு கிடைக்கிற ஒரு ஹைப்பை பார்த்த உடனே மனசுக்குள்ள அவங்க எல்லாம் ரணமாய் கிடக்குறாங்க. என்னடா 40 வருஷம் இவரை நம்பி நாம போஸ்ட் அடிச்சோம், எல்லாம் பண்ணணும், நேற்று விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஹைப்பு கிடைக்குது. அது இயல்பு. அந்த இடத்துல நான் ரஜினி ரசிகரா இருந்தாலும் என் மனநிலைமை அப்படித்தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப பாஜக மத்திய தலைமை என்ன கணக்கு போடுதுன்னா, ஏன்னா அர்ஜுனமூர்த்தி யாருன்னு தமிழக மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஓவர் நைட்ல ஒரே நாள்ல பக்கத்துல வச்சுட்டு ஈஸ் அர்ஜுனமூர்த்தி மை ஜெனரல் செக்ரட்டரின்னு ரஜினிகாந்த் சொன்ன உடனே தமிழகம் தாண்டி அவரு தமிழ் வாழ் மக்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டார். அப்ப அவரை தலைவரா போட்டோம்னா இந்த வீட்டுல முடங்கி சோர்ந்து விஜய்க்கு இப்படி ஒரு ஹைப்பு கிடைக்குதுன்னு ரொம்ப மனக்குறையில இருக்கிற ரஜினிகாந்த் ரசிகர்களை தங்கள் பக்கம் இழுக்கலாம். ஒரு காலத்துல ரஜினிகாந்த் உள்ள கொண்டு முழு முட்டையும் சாப்பிடலான்னு விரும்பின பாஜக அட்லீஸ்ட் அர்ஜுனமூர்த்தி கிட்டத்தட்ட வந்தா அவர் ரஜினிகாந்தின் முகமாக பார்க்கப்படுவார் அப்படிங்கிறது ஏத்துக்கிறீங்களா? இன்னமும் அந்த வாக்குகள் இருக்கா? ரஜினியை நம்பி மீண்டும் ஒரு முறை களமிறங்க போதா பிஜேபி? இப்படியெல்லாம் ஒரு சுய பரிசோதனை பண்ண போறாங்களா என்ன சார்? அவங்க எனக்கு அது தெரியாது சார். அவங்க அதாவது ரொம்ப இந்த டிஆக்டிவ் மோட்ல இருக்கிற ரஜினிகாந்த் ரசிகர்களை
ஆக்டிவ் மோடு கொண்டு வந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 2% அவங்க போடுற கணக்கு. ரெண்டாவது, இப்படி ஒரு தலைமை வர்றப்ப ரஜினிகாந்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 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 பிரஷர் ஏற்படும். என்னன்னா, அர்ஜுனமூர்த்தி அவர் நண்பருங்க தமிழக பிஜேபி தலைவர் ஆக்கியிருக்கிறப்ப மோடி நல்லவர், அந்த கட்சிக்கு என்னுடைய நண்பர் அர்ஜுனமூர்த்தி தலைவரா போட்டிருக்காங்கன்னு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொலைக்காட்சியிலேயோ ஒரு அறிக்கை மூலமாகவோ அவர் ஒரு அறிக்கை விட்டாருன்னா அதுல ஒரு 2 ஆக மொத்தம் ஒரு 5% வாக்கு வந்தா கூட, ஏன்னா அண்ணாமலையை வெளியேற்றினதுக்கு அப்புறம் இன்னொரு தலைவரை கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப மத்திய பாஜக என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவர் தான் வருவாங்க. அதுல பொன் ராதாகிருஷ்ணன் மிகச்சிறந்தவர். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வயது தடையா இருக்குது. இவருக்கு பாத்தீங்கன்னா இவர் இப்ப அதிமுகல இருந்து வந்தாருங்கிற ஒரு பிரச்சனை இருக்கப்ப ஏன் ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிக்கலாம்? அர்ஜுனமூர்த்தி கொண்டு வந்தா கொங்கு பிரதேசம் அதே சமுதாயம் ரஜினி ரசிகர்களை ஆக்டிவேட் பண்ணலாம். ரஜினிகாந்தையும் ஆதரவாக அறிக்கை கொடுத்தா என்ன கமலோடைய சார் மோசமா போயிட்டாரு அவரு. இன்னைக்கு அவர் அறிக்கை கொடுத்தாருனாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4% ஓட்டுனாலும் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய வாக்கு பலம் தானே. நாளைக்கு எதிர்காலத்துல அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சா அது ஒரு கூடுதல் பலம் தானே. இல்ல மீண்டும் என்னைய சங்கின் எல்லாம் சொல்லாதீங்க, என்னைய பிஜேபி ஆதரவாளர்னு சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன ரஜினிகாந்த் அதே போல எல்லா கட்சியிலும் நண்பர்களை வைத்துக் கொண்டு குறிப்பா ஐயா ஸ்டாலின் அவர்களோடு ரொம்ப நெருக்கமான நட்போடு இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அப்படியெல்லாம் பிஜேபிக்கு மீண்டும் ஒரு வாய்ஸ் கொடுத்து எதற்கு நமக்கு தேவையில்லாத இந்த அரசியல் அப்படின்னு ஒதுங்கதான் செய்வார் சார். இதெல்லாம் நடக்கிற காரியமா நீங்க சொல்றதெல்லாம்? ஒருத்தர் சேர்ந்து 20 பேர்த்த எதுக்குறீங்கன்னா ஒருத்தர் பலசாலியா 20 பேர் நீங்க பலசாலியான்னு மோடிக்கு ஆதரவா இதே கருத்து தெரிவித்ததான சூப்பர் ஸ்டார் சார். அவர் என்ன சொன்னாலும் அவர் அடிப்படையில் ஒரு தேசியவாதி. அவரு பிராந்தியவாதி கிடையாது, தேசியவாதி. ஒரு கடவுளை நம்புறவரு. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட அவரை நம்பி பிஜேபி விட்டு வெளியேறி அவர் கூட போய் நின்று அர்ஜுனமூர்த்தி கிட்டத்தட்ட திரு ரஜினிகாந்தின் முகமாக அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் பார்க்கப்படக்கூடியவருக்கு ஒரு மாநில தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறத கொடுத்தால் அப்ப ரஜினி குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு வாழ்த்தோ இல்ல வேற விதமாகவோ சொன்னாவே ரஜினிகாந்துக்கு நீங்க பெருசா வேணாம் சார். நீங்க அடுத்த தலைமுறை வந்துருச்சு, ரஜினிகாந்துக்குன்னு ஒரு 5% பேர் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்கிறாங்கிறது பாஜகவின் கணக்கு. ஆகவே இன்றைய நிலைமையில் திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு நயினார் நாகேந்திரன், திரு அர்ஜுனமூர்த்தி 3 பேரும் பரிசீலனையில் இருப்பதாக கேள்விப்பட்டது நான் தகவல்கள். பார்க்கலாம் சார், காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் விட்டுட்டேன் சார். திரு செங்கோட்டையன் அவர் ஒரு தனி ரூட்டு தனி ஆவர்த்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சார் நடக்குது? பிஜேபி செங்கோட்டையனையும் பாக்குறாங்க போல தெரியுது. அண்ணன் செங்கோட்டையன் இது வரைக்கும் டெல்லி போனது இல்லையா, அதனால செங்கோட்டையை சுத்தி பாக்குறது குடும்பத்தோட போனாருங்க. அங்க இருந்து 150 கிலோமீட்டர் தான் மதுரா கோயில், கிருஷ்ணர் கோயில். அதையும் பார்த்துட்டு இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா நல்ல வெயில் சீசன், இந்த லஸ்ஸி இனிப்பு தயிரும்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு 2 நாள் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இப்ப சட்டசபை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேங்க. அதுதாங்க உண்மை. செங்கோட்டை சுத்தி பார்க்க செங்கோட்டையும் டெல்லிக்கு போனார். பக்கத்துல இருக்க மதுராவை போய் பண்ணின பாவத்துக்குலாம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப இணக்கமா தான் இருக்காரா? எடப்பாடி தலைமையில தான் பயணிக்கிறாரா திரு செங்கோட்டையன் அவர்கள்? அதான் நடக்குதா? ஒரு பன்னீர்செல்வத்தை பார்த்த பின்னுமா இன்னொரு பன்னீர்செல்வமாக ஒருத்தர் ஆசைப்படுவாரு. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு உள்கட்சியில சில மன மாச்சரியங்கள் குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா பொதுச் செயலாளர் ஏற்கனவே அனுப்பினவங்ககிட்ட நீங்க பேசுறீங்க, அது சரி பண்ணிட்டாரு. ஆனால் குறுக்கு வழியில உட்கட்சி நம்மளுடைய வீட்டு தகராறு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லி நடு ரோட்ல இன்னைக்கு லாரி அடிச்சு கீழே விழுந்துருவேன்னு சீமான் சொன்ன மாதிரி நிக்கிற பன்னீர்செல்வத்தை பார்த்தும் நீங்க திருந்தலைன்னா மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய செங்கோட்டையின் ஐயா அவர்களே, அரசியலில் நீங்கள் பாலப்பாடத்தை கற்றுக்கொண்டவர். அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு PhD பண்ணவர். அடிபட்டு அரசியலில் கடைசி அந்திம காலத்தில் காணாமல் போய்விடாதீர்கள். ஒரு புரட்சி தலைவரை எப்படி இந்த இயக்கம் ஏற்றுக்கொண்டதோ அது மாதிரி இன்றைய புரட்சி தமிழர் தான் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அவருக்கு கட்டுப்பட்டு நடங்க. நீங்க ஒரு காலத்துல எம்ஜிஆர் காலத்துல மாவட்ட செயலாளராக இருந்தப்ப திரு எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளராக இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். அப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 1989 பாத்தீங்க அப்படின்னா முதல் முறை எம்எல்ஏ ஆகிறப்ப அண்ணாமலை பாத்தீங்கன்னா 4 வயது சிறுவனா இருந்திருப்பார். அரசியல்ல அவங்கவுங்க தகுதி அப்படிங்கிறது வந்து அந்த தொண்டர்களால், அது கடவுளால் வந்து நிர்ணயிக்கப்படுது. இத புரிஞ்சுக்குங்க. இன்னொரு பன்னீர்செல்வம் ஆகி மதிப்பெழுந்து கரவேட்டி கட்ட முடியாம கொடி கட்ட முடியாம உங்க கடைசி காலத்து நான் உங்க வீட்டுக்கு பல முறை வந்திருக்கேன். அந்த வீட்டுல அம்மா அவர்கள் பதவியை பிடுங்கினப்ப ஒரு கட்டில போட்டு தனியா உட்கார்ந்துருப்பீங்க. அந்த நிலைமைக்கு ஆளாகி விடாதீர்கள். மரியாதைக்குரிய கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி முகவரி இல்லாத பெத்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் மட்டும் பெருசா இருக்கிற செங்கோட்டையன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். நிறைய விஷயங்கள் சார். திரு மணிகண்டன்
நீங்க வந்து தீவிர எடப்பாடி ஆதரவாளராக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசினாலும் அப்பப்போ உங்களுடைய பாஜக முகம் RSS முகம் தெரியும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நானும் அதையே பதிவு பண்றேன். இப்ப பிஜேபியில இன்டர்னலா என்ன நடந்துட்டு இருக்குது, அதுவும் புதுசா அர்ஜுனமூர்த்தி பெயரெல்லாம் நீங்க சொல்றீங்க, இது புது தகவலா இருக்குது, வராத பேரே இருக்கு அப்படின்ட்டு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கும் RSS சோர்ஸ் இருக்கும், அதன் அடிப்படையில் சொல்றீங்களா, எது உண்மையாக போகுதுன்றத பாத்துருவோம். இன்னும் ஒரு வாரத்துல தெரிஞ்சிரும் இல்ல. RSS பின்புலம் அப்படின்னீங்க, நல்லவேளை ISS பின்புலம் இருந்தா தாங்க நாட்டுக்கு துரோகம், தேச துரோகம். RSS ஒன்னும் தேசத்துக்கு துரோகமான ஒரு அமைப்பு இல்லைங்க. அதுக்கு வந்து பாஜக நான் பயணித்த ஒரு கட்சி. அது நான் இப்ப இருக்கிறது அதிமுக. நான் அதிமுகங்கிறதே ஒண்ணு புரிஞ்சுக்க, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி. இந்த நாட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கம்பு சுத்துற வேலை, பிரதமருக்கு எதிராக ஜனாதிபதிக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி இல்ல. இந்த தேசம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மோடி வேணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி வேணும் அப்படின்னு நான் கட்சி எல்லைகளை தாண்டி பேசக்கூடியவன். வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி மாதேஷ். நன்றி சார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வச்சிருக்கிற இந்த ஸ்லோகனை மேடைதோறும் உங்களை ஏத்தி சொல்ல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு சேலம் மணிகண்டன். நன்றி.